ஹாய், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிறுகீரை கூட்டு, சிறுகீரை பாசிப்பருப்பு கூட்டு. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, சிறுகீரை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 தடவை அலசிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பும் போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் ஒரு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரே ஒரு மிளகா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் போடுற தேங்காயில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அதில் சேர்த்து அரைக்க கொஞ்சம் சீரகம். இதை சேர்த்து அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். மிளகாய் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துக்கொள்வோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுட்டு தக்காளி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. அதில் நம்ம நறுக்கி வச்சுட்டு கீரையை சேர்த்துக்கிறோம். வதக்கிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கணும். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். இதை அப்படியே நம்ம சின்ன குக்கருக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வந்த உடனே இறக்கிடணும். குக்கருக்கு மாற்றிட்டேன். இப்போ அதை மூடிட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஆற விட்டு திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்குவோம். பவுலுக்கு மாற்றிட்டேன். சுவையான சிறுகீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.